ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஷார்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் வெளியே போயிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரெப்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கோதுமை தோசை மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே விரும்பி சாப்பிட்றதுல எதுவும் ஒன்றுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஜெயச்சந்திரன் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தாங்க. உள்ளே ஒன்ஸ் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து சீ ஃபுட்லேருந்து நான்வெஜ்லேருந்து எல்லாமே நமக்கு ட்ரெஸ்ஸு என்ன வேணுமோ நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம தான் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். லாங்குவேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன ரேட், என்ன ஆஃபரில் இருக்குது, என்ன திங்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு வந்து நமக்கு புரியாது. ஸோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்கேன் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். மினிமம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ஆகிடுங்க. ஸோ பில் பே பண்ணிவிட்டு வெளியவே கேஎஃப்சி சிக்கன் இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக என் சன் வந்து கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால சிக்கன் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் சிக்கன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த சிக்கனை கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிக்கன் இல்லைன்னா நம்மளாம் என்ன தான் ஆகும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிக்கன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த ஷார்ட் வீடியோ முடிஞ்சது. நாம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை.